கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க சிறப்பு குழு அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. எந்த தனிநபரும் எத்தகைய உயர் பொறுப்பில் இருப்பவரானாலும் அவர் சட்டத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் நடக்க வேண்டும். இதைத்தான் உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருக்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். முன்னதாக ஜனாதிபதிக்கு கெடு விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்து துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் நேற்று முன்தினம் கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பதிவில், அரசியலமைப்பு சட்டத்தை நாம் ஏற்றுக்கொண்டு 75 ஆண்டுகள் கடந்துவிட்டன. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில அரசுகளை சிதைத்து பொது கருத்தாடலில் வலதுசாரி கருத்துக்களை திணிக்க முற்படும் தற்போதைய தீங்கானது ஆளுநர்கள், துணை ஜனாதிபதி, ஜனாதிபதி உட்பட அரசியலமைப்பு பதவிகளை அரசியல் நோக்கங்களுக்கு பயன்படுத்துவதில் இருந்து முளைத்த ஒன்றாகும். மக்களாட்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்தான் அரசை நடத்த வேண்டும். அலங்கார நியமன பதவிகளில் அமர்ந்திருப்பவர்கள் அல்ல. எந்த தனிநபரும் அது எத்தகைய உயர் பொறுப்பில் இருப்பவரானாலும் அவர் சட்டத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் நடக்க வேண்டும். இதைத்தான் உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க அத்தீர்ப்பு தவறான வழிமுறைகளை சரி செய்யும் நகர்வாகும். எனவே இந்த வரவேற்க தகுந்த சீர்திருத்த நடவடிக்கை பல ஜனநாயக விரோத சக்திகளை நிலைக்குலைய வைத்துள்ளதை புரிந்து கொள்ள முடிகிறது. தற்போதைய தேவை என்பது இந்த சீர்திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்வதே என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடி ரயில் நிலையம் அருகில் அனுமதியின்றி மண் திருட்டில் ஈடுபட்ட திமுக பிரமுகர் உட்பட 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். பள்ளி தண்ணீர் தொட்டியை மாணவர்கள் சுத்தம் செய்ததால் தலைமை ஆசிரியை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆவாரங்குப்பம் பஞ்சாயத்து யூனியன் நடுநிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் சிலர் ஏப்ரல் 15ஆம் தேதி மதியம் அங்குள்ள தண்ணீர் தொட்டியில் துடைப்பத்தை வைத்து சுத்தம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. மேலும் ஆபத்தான முறையில் கட்டடத்தின் மேல் ஏறி அங்கே இருந்த தண்ணீர் தொட்டியை மாணவர்கள் சுத்தம் செய்யும் காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியது. படிக்க வரும் மாணவர்கள் கையில் துடைப்பத்தை கொண்டு சுத்தம் செய்ய வைக்கும் ஆசிரியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் மலைவாசன் விசாரணை நடத்தி பள்ளி தலைமை ஆசிரியை உமாராணியை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். இந்துக்களை இழிவுபடுத்தி பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து கோவை மாவட்ட விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செஞ்சிலுவை சங்கம் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த அமைப்பின் மாவட்ட தலைவர் சிவராஜ், செயலாளர் ரவீந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதேபோல் பொன்முடியின் கொச்சை பேச்சை கண்டித்து மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையம் முன்பு இந்து புரட்சி முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பொன்முடியை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வலியுறுத்தி கோஷமிட்டனர். தர்பூசணி விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க அரசுக்கு வேளாண் துறையினர் பரிந்துரை செய்துள்ளனர். தர்பூசணி பழங்களில் சுவை மற்றும் நிறத்திற்காக சிலர் ரசாயன ஊசி செலுத்துவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி வெளியிட்ட வீடியோ வேகமாக பரவியது. இதனால் தர்பூசணி வியாபாரம் முடங்கியது. வயல்களில் கிலோ 5 ரூபாய்க்கு கூட தர்பூசணி விலை போகவில்லை. இதனால் 10,000க்கும் அதிகமான தர்பூசணி விவசாயிகள் நஷ்டத்திற்கு ஆளாகினர். பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஏக்கருக்கு 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கும்படி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். முதலமைச்சர் தனிப்பிரிவு மற்றும் வேளாண் துறை செயலரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க அரசுக்கு வேளாண் துறையினர் பரிந்துரை செய்துள்ளனர். நிதித்துறை ஒப்புதல் வழங்கினால் தர்பூசணி விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் குறைந்தபட்ச நிவாரணம் அறிவிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. இதற்கு வசதியாக பாதிக்கப்பட்ட தர்பூசணி வியாபாரிகள் குறித்த கணக்கெடுப்பு தோட்டக்கலைத்துறை வாயிலாக ரகசியமாக செய்து முடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குரூப் 1 தேர்வுக்கு விண்ணப்பிக்க ஏப்ரல் 30ஆம் தேதி கடைசி என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. இதற்கான தேர்வு அறிவிக்கை தேர்வாணைய இணையதளத்தில் www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் கடந்த 1ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து தேர்வர்கள் விண்ணப்பித்து வருகின்றனர். இதற்கான விண்ணப்பிக்க ஏப்ரல் 30ஆம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நியாய விலை கடைகளில் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் அச்சிடப்பட்ட ரசீதுகளை வழங்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த சுற்றறிக்கையை அனைத்து மாவட்ட, வட்ட வழங்கல் அலுவலர்கள், உணவுப் பொருள் வழங்கல் துணை ஆணையர்களுக்கு அந்தந்த துறையின் இயக்குநர் டி. மோகன் அனுப்பியுள்ளார்.
டெல்லியின் முஸ்தாமாபாத் நகரில் அதிகாலை கட்டிடம் ஒன்று திடீரென இடிந்து விழுந்தது. கட்டிடத்தின் உள்ளே ஏராளமானோர் சிக்கி தவித்தனர். இடிபாடுகளில் சிக்கி 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். தண்டனையில் பாதியை அனுபவித்த பிறகே தண்டனையை நிறுத்தி வைப்பது தொடர்பான மனுவை தாக்கல் செய்ய முடியும் என மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா அரசு ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் விபத்தில் சிக்கும் நபர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை பணமில்லா சிகிச்சை வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்தில் தகுதியில்லாத நபர்களால் நடத்தப்பட்டு வந்த 70 சட்டவிரோத மருத்துவமனைகள் மற்றும் சிகிச்சை மையங்கள் மூடப்பட்டுள்ளன. 2014ஆம் ஆண்டில் 600 கோடியாக இருந்த ஆயுதங்கள் உள்ளிட்ட இராணுவ தளவாட ஏற்றுமதி தற்போது 24,000 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்ந்துள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார்.